உணவியல் மாற்றம் அப்படின்றது நம்ம ஒரு சிலது செய்யணும். என்ன அப்படின்னா, நைட்டே வந்து பாருங்க, நைட் வேண்டாம். காலையிலே கூட ஊற வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுங்க, ஒரு 6 பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூசணி விதை 1 டீஸ்பூன், ஒரு 30 காஞ்ச திராட்சை, இந்த சியா விதைகள், சியா சீட்ஸ் நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டா சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள் போக வேண்டியதே இல்ல. சியா சீட்ஸ் வாங்கி அது 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் வாட்டர் மெலான் சீட்ஸ், தர்பூசணி விதைகள், அதுவும் அந்த ஷெல் எல்லாம் எடுத்துட்டு அது வந்து சூப்பர் மார்க்கெட்லயே விக்கிறாங்க. 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு ஒரு 1 மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா போதும். அதை ஒரு பிளெண்டர்ல போட்டு நல்லா வந்து மில்க் ஷேக் பண்ணி, அதுல உங்களுக்கு சர்க்கரை இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒயிட் சுகர் போட்டுக்கலாம், இல்ல நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லைன்னா ஹனி போட்டுக்கலாம், போட்டு குடிக்கலாம். சர்க்கரை இருக்குன்னா வெறுமனே அது அந்த காஞ்ச திராட்சையும் கொஞ்சமா ஒரு 10 போட்டுக்கணும், நிறைய வேண்டாம். அந்த மில்க் ஷேக் குடிச்சிட்டு வரீங்க அப்படின் போது பெண்கள் சார்ந்த ஹார்மோனல் பிரச்சனைகள் அப்படின்றது ஓரளவுக்கு கோப்பப்பாவுங்க. ஏன்னா இந்த பூசணி விதை கொஞ்சம் ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரேஷன் லைட்டா இன்டியூஸ் பண்ணும். பாதாம் நைட் காலைல ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா, பாதாம்ல விட்டமின் இ ஜாஸ்தி. அந்த பிறப்புறுப்பு வறண்டு போகாம, பிறப்புறுப்புல கொஞ்சம் வழவழப்பு திரவம் செக்ரேட் ஆகிறதுக்கும், பிறப்புறுப்பு சதைகள் ரொம்ப சன்னமாகாம இருக்கிறதுக்கும், உடம்பு ரொம்ப ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், காஞ்ச திராட்சை ரத்தத்துல உடம்பு ஊறுறதுக்கும், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது.